ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுக்கு போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 2 போர்ஷன் தான் நம்மளுக்கு, இயல் 1 மற்றும் இயல் 2. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குருவினால என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். குருவினால ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின், இந்த 4 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிறுவினான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின். நெடுவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 1 பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் இயல் 2ல பார்த்தோம் அப்படின்னா குருவினால செகண்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிறுவினால பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெடுவினால பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இயல் 1லயும் இயல் 2லயும் குருவினா, சிறுவினா, நெடுவினான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த 3த்தையும் தாண்டி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பலவுள் தெளிக, அதாவது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மனப்பாட செய்யுள். ஸோ நம்மளுக்கு 10th இருந்து 11th இருந்து 12th வரைக்கும் நம்மளுக்கு மனப்பாட செய்யுள்ல ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை மனப்பாடமா தரவா படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயோ இல்ல 2வது இயர்லயோ இருந்து தான் மனப்பாட செயல் கேட்க போறாங்க. ஸோ 2 மனப்பாட செயலையும் தரவா படிச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? அடுத்தது படிவம் 2 படிவம் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கேட்க போறாங்க. அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 இயர்ல இருக்க கலைச்சொல்ல எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டு போகணும். சரிங்களா? இதுல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு பொதுவா நம்மளுக்கு மனப்பாட செயல்ல அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த இலக்கண குறிப்பை மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. தரவா படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் இந்த எக்ஸாமை தவிர்த்து எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய கொஷின்ஸா இருக்கு. ஸோ இதை மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது கடிதம். கடிதம் நம்மளுக்கு 2 கடிதம் இருக்கு. அதுல இருந்து 1 கண்டிப்பா கேட்க போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நோட்ஸ் ஆச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் தரவா படிச்சுட்டு போயிடுங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத, என்ன சப்ஜெக்ட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பாய்.